அனைவருக்கும் மதியமானின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம்ஸ்க்கு 10 மினிட் செஷன் தான் ஒரு சீரீஸாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உளவியல் கொஸ்டின்ஸில் மேக்ஸ் கொஸ்டினில் 5 மார்க் கேட்பாங்க நியூமெரிக்கல் எபிலிட்டியில். அதில் இதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி பார்த்துருப்போம். இன்னைக்கு கூட்டு வட்டி பார்ப்போம். ஒரு 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் பார்க்க போகிறோம். எல்லாமே ஒரு டைப்பில் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதோட ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா மீன் அதோட எப்படி சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா எப்போதுமே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்ல தான் கொடுப்பாங்க. இதோட கூட்டு வட்டியோட ஃபார்முலா என்னன்னா பிரின்சிபல் இன்ட்டு 1 + r டிவைடட் பை 100 ஹோல் பவர் t அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பிரின்சிபல்ங்கிறது அசல் தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் r அப்படிங்கிறது வட்டி வீதம் தெரியும், t ஃபார் காலம் இயர்ல கொடுத்துருப்பாங்க, இல்லை மந்த்ல கொடுத்துருப்பாங்க, இல்லை டேஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது இன்கேஸ் நீங்க வந்து தனி வட்டி நீங்க ஃபார்முலானா p × n × r டிவைடட் பை 100 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். வெறுமனே இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அமௌண்ட் தான் கிடைக்கும். அதாவது மொத்த தொகை கிடைக்கும். அதுல இருந்து பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்ந்து ஒருமித்த கிடைக்கிறதா இந்த அமௌண்ட். அப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தனி வட்டி மட்டும் நமக்கு தேவை அப்படின்னா நீங்க அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேசிக்கான ஃபார்முலாஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். இல்லை சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா காலாண்டு, இது மேபி இன்கேஸ் பிசியில் கேட்கலாம், கேட்காமையும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் அது ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்கேஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% பெர் ஆனம். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு 20% வட்டி விகிதம், 1.5 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை நீங்க கூட்டு வட்டியில கணக்கிட்டால் அரையாண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஆஃப் இயர்லி நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணா எப்படி பிரிக்கலாம்? இது ஒரு வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அரை வருஷத்துக்கு அப்படிங்கும்போது இதுல பாதியா 10% பிரிப்போம். இந்த ஸ்பிளிட் மர்ஜ் உங்களுக்கு மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம அரை வருஷமா, ஒரு வருஷம், அரை வருஷம் மொத்தம் 1.5 வருஷத்தை நம்ம இப்படி ஸ்பிளிட் பண்ணி நம்ம போடணும். 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% 9 மாதத்திற்கு காலாண்டுக்கு ஒரு முறை. ஓகேங்களா? ஸோ குவார்டர்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணணும்னா இந்த 20% காலாண்டா பிரிக்கணும்னா நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம்னா அதாவது காலாண்டுக்கு 5% நம்ம போடணும். 5% நம்ம வந்து 4 டைம் பிரிச்சு போடோம்னா 20% வந்துடும். ஸோ காலாண்டு அப்படிங்கும்போது டைம் வந்து 3 மாசம், 3 மாசம் தான். அதாவது 12 மாசத்துல 4ஆ பிரிச்சோம்னா 3 மாசத்துக்கு நம்ம எடுக்கணும். இங்க எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க 9 மாதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம 3 மாதம் இங்க எப்படி அரை மாதமா பிரிச்சோம், அரை வருஷமா பிரிச்சோமோ அது மாதிரி 3 மாசமா பிரிக்கணும். ஏன்னா காலாண்டு அப்படிங்கும்போது 12 மாசத்துல 4ஆல டிவைட் பண்ணணும். இங்க வந்து அரையாண்டு அப்படிங்கிறனால ஒரு வருஷத்தை நம்ம அரை வருஷமா பிரிக்கணும். 6 மாசமா பிரிப்போம். அரை வருஷத்துக்கும் போடலாம், இல்ல 6 மாசம் கூட நம்மளால போடலாம். இல்ல ஸோ இந்த ஸ்பிளிட் பண்ற மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம சால்வ் பண்ணுவோம், ஈஸியா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் 1000 ரூபாய் 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டி மட்டும் கேட்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல், அதாவது ஃபார்முலா என்னது, அமௌண்ட் ஈக்குவல் டு p × 1 + r டிவைடட் பை 100 ஹோல் பவர் t. இதுதான் ஃபார்முலா. அப்போ நமக்கு அமௌண்ட் தான் கிடைக்கும். பிரின்சிபல் எவ்வளவு, 1000 ரூபாய் இன்ட்டு 1 + r அப்படிங்க ஆறுங்கும் போது 10%. அப்போ 100 + ஒரு 10 110 டிவைடட் பை 100 எத்தனை வருஷம், 2 வருஷம். டீயால போட்டுனா ஹோல் பவர் 2 வரும். அப்போதனால 110 டிவைடட் பை 100 நான் போட்டுக்க போறேன். அப்போ அடிச்சனா என்ன ஆகும்? ஸோ இந்த 2 0, இங்க இருக்க 2 0, இங்க இருக்க ஒரு 0, இங்க இருக்க ஒரு 0, இங்க இருக்க ஒரு 0, இங்க இருக்க ஒரு 0. அப்போ மீது என்னதான் இருக்கு, 11 டிவைடட் பை 110 ஈக்குவல் டு 121, ஒரு 0 சேர்த்துக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கான என்னது அமௌண்ட், மொத்த தொகை 1210 ரூபா. நமக்கு தேவை கூட்டு வட்டி மட்டும்தான். அப்போ பிரின்சிபல்ல இருந்து அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை கழிச்சா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். அமௌண்ட் எவ்வளவு, 1210 ரூபா. அதுல இருந்து 1000 ரூபாயை கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் 210 ரூபா. அப்படிங்கிறதா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரொம்ப பேசிக்ஸ். ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது 15,625 ரூபாய்க்கு ஆண்டு வட்டியில 8% எனில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா தெரியும், அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + R டிவைடட் பை 100 ஹோல் பவர் டி அப்படிங்கிறது தெரியும். அமௌண்ட் நமக்கு தெரியாது, அதனால அமௌண்ட் வச்சுக்கோங்க. பிரின்சிபல் எவ்வளவு? 15,625 பெருக்கல் நீங்க 8% இங்க 8 போட்டீங்கன்னா 100 + 1 100 பெருக்கல் 1 100 ப்ளஸ் வந்து 8ஆல் போட்டோம்னா 108 டிவைடட் பை 100. எத்தனை வருஷம்? 3 வருஷம். அதனால கியூப்னு வரும், அதனால நான் 3 டைம் போட்டுக்க போறேன். ஒரு டைம் 2 டைம், அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு 3 டைம் நான் போட்டுக்க போறேன். போட்டுட்டுனா ஸோ இப்போ இந்த 100 என்னால் அடிக்க முடியும். எப்படி அடிக்க முடியும்னா, நான் 4ஆல் அடிச்சேன்னா 27, இதை 4ஆல் அடிச்சேன்னா எனக்கு 25. ஸோ அதே மாதிரி இதையுமே 27 4ஆல் அடிப்பேன், இதையுமே 4ஆல் அடிச்சுன்னா 25 25 27. கிளியரா? ஸோ இங்க 25யும் இதையும் அடிச்சிங்கன்னா 625 வரும். நீங்க அடிச்சு பார்த்தா தெரியும். ஓர் 25 25 25 5 25 × 25 625. ஓர் 25 25 ஓர் 25 25. அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு 27 × 27 × 27ன்னு வரும். ஸோ அப்போ ஈக்குவல் என்ன வரும்? 27 × 27 யூனிட் டிஜிட் மெத்தடில் நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அதுலேருந்து பிரின்சிபலை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கூட்டு வட்டி மட்டும் கிடைச்சிரும். இங்கே பாருங்களேன், 7 7 49 யூனிட் டிஜிட் பாருங்க. 7 7 49 49 7 63. கடைசியில் யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 3ஆல் வரப்போகுது. ஸோ அப்போ இதுதான் அமௌண்ட். நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வேணும்? அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை கழிக்கணும். பிரின்சிபல் எவ்வளவு? 15,625. யூனிட் டிஜிட் கடைசி நம்பர் 3ஆல் வரப்போகுதுன்னு தெரியும். ஏன்னா 7 7 49 49 7 63. அதனால நான் 3 கடைசியாக போட்டேன். இங்கே யூனிட் டிஜிட் என்னவா இருக்க போகுது? 5 இருக்க போகுது. அப்போ இதுல இருந்து இதை கழிக்கணும். 3ல இருந்து 5 போகாது. 3ல இருந்து 5 போகாதனால பக்கத்தில் கடை வாங்கினா 13ஆ மாறும். 13ல இருந்து 5 போச்சுன்னா 8. அப்போ யூனிட் டிஜிட் 8ல் வர்றதா ஆன்சரா இருக்கும். அப்போ இது கிடையாது, இது கிடையாது, இதுவான்னு செக் பண்ணணும். பட் இங்க பாருங்க 74,028 ரூபான்னு இருக்கு. நம்ம கொடுத்துருக்கிறதே 15,000 தான், ரொம்ப டீவியேஷன் கிடையாது. ஸோ அதனால 4,058 ரூபா தான் இன்ட்ரெஸ்டா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா யூனிட் டிஜிட் 8 இருக்கு, இங்கேயும் 8 இருக்கு. பட் இதை நம்மளால போட முடியும். 74,000ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதனால 4,058 ரூபா தான் இன்ட்ரெஸ்டா வரும். ஸோ யூனிட் டிஜிட் படி போட்டு பார்த்தா தெரியும், நீங்க பெருக்கிட்டு இருக்குன்ற அவசியம் கிடையாது. புரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அசல் ரூபாய் 4,000க்கு ஆண்டு வட்டி ரேட் ஆஃப் வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 5%. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? ஸோ பிரின்சிபல் எவ்வளவு? 4,000 பெருக்கல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%த்தை நம்ம 105 டிவைடட் பை 100. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. இது ஒரு வருஷத்துக்கு, அப்புறம் இன்னொரு வருஷத்துக்கு போட்டுக்கோங்க. அப்போ அடிச்சோம்னா என்ன ஆகும்? ஸோ இதை அடிக்கலாம். 20 5 100 21 5 105 25 100 21 5 105. இந்த 0 இந்த 0, இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும். ஓ 2 2 ஈ 2 4. ஓகேங்களா? ஓ 2 2 ஓ 2 2 10. அப்போ ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 10 பெருக்கல் 21 × 21. 21 × 21 441 பெருக்கல் 10 ஈக்குவல் டு 4,410 ரூபா. ஸோ இது என்ன சார்னா அமௌண்ட். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? பிரின்சிபல்ல இருந்து அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி கிடைச்சிரும். அப்போ 4,410 ரூபால இருந்து அமௌண்ட்ல இருந்து 4,000 நீங்க கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 410 ரூபா அட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். ஆப்ஷன் டி. கிளியரா? ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1,600 ஆனது 5 ஆண்டு வட்டி வீதத்துல, கூட்டு வட்டி வீதத்துல கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1,852 ரூபா 20 பைசாவா ஆகும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. தெரியுதுங்களா கொஸ்டின்? நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஒரு ஃபார்முலா இருக்கு மக்களே. அமௌண்ட் டிவைடட் பை பிரின்சிபல் ஹோல் பவர் n ஈக்குவல் டு, ஸோ அமௌண்ட்டுங்கிறது என்ன, பிரின்சிபலுங்கிறது இது அமௌண்ட், இது பிரின்சிபல், இது ஹோல் பவர் n அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இத்தனை ரூபா கிடைக்குது. எவ்வளவு சார் கிடைக்குதுன்னா 1,852 ரூபா 20 பைசா நமக்கு கிடைக்குது. அதனால 20 பைசா 0.0, அதுக்கப்புறம் போட்டாலும் ஒன்று தான், போடணும் ஒன்று தான். அமௌண்ட் கிடைக்குது. அப்போ பிரின்சிபல் தானே இது 1,600.
1600. ஓகேங்களா? ஸோ 1600 போட்டேன். எனக்கு புள்ளியில் வேணாம், அதனால் நான் இந்த பக்கம் 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்க போகிறேன். இந்த பக்கம் 10ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18522. இல்ல கீழே என்ன வரும்? 16000 வரும். 16000 ஒரு 0 சேர்த்தனா 16000 வரும். இங்க எவ்வளவு சொல்லிருக்காங்க? 5%. 5% நம்ம எப்படி போடலாம்னா 5/100 ன்னு போடலாம். அப்போ இத அடிச்சோம்னா எப்படி போடலாம்னா percentage at the interest இது. அப்போ இது 1%. 4 5 5 20 5 100 1/20 1ங்கிறது பிரின்சிபல், அதாவது 20ங்கிறது பிரின்சிபல், 1ங்கிறது இன்ட்ரெஸ்ட். அப்போ பிரின்சிபலுக்கு நேரா இங்க இருக்கிறத என்ன போட்டுக்கோங்க? 20ன்னு போட்டுக்கோங்க. அப்போ அமௌண்ட் அப்படிங்கிறது அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் 20, இன்ட்ரெஸ்ட் 1. 20 பிளஸ் 1 21. நான் எப்படி போட்டேன்னு தெரியணும். ஹோல் பவர் n. அப்போ இதுவும் சமமா இருக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க அடிச்சீங்கன்னா இது 2ஆல் அடிச்சு பாருங்க. 2ஆல் அடிச்சனா நல்லா கவனிச்சீங்கன்னா 2ஆல் அடிச்சீங்கன்னா 8000 வரும். இதை 2ஆல் அடிச்சீங்கன்னா 9 2 18 மிச்சம் 2 மிச்சம் 1 இருக்கும். 6 2 12 மிச்சம் 1. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9261 டிவைடட் பை 8000. இதை 20 21 ஃபார்மேட்டு கொண்டு வரணும்னா இந்த 8000 20 பெருக்கல் 20 பெருக்கல் 20ன்னு போடலாம். மேலே இருக்கிறத 21 பெருக்கல் 21 பெருக்கல் 21ன்னு போடலாம். அப்போ 21 டிவைடட் பை 20 ஹோல் பவர் n ஈக்குவல் டு இந்த 21 × 21 × 21 21 ஹோல் கியூப்னு போடலாம். கீழே 20 ஹோல் கியூப்னு போடலாம். அதனால மேலே கியூப் போட்டுக்க போறேன். அப்போ இதுவும் சேம்னா அடிமானம் ரெண்டும் சேம்னா அடுக்குல 2ல இருக்கிறது சேம். அப்போ n நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். ஆப்ஷன் டி. ஸோ ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஈஸி தான். மேபி பிசி எக்ஸாம்ஸில் கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். பட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா? இது டிஎன்பிசிக்குமே யூஸ் ஆகும் ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். 8000 ஆனது 3 வருடங்களில் 3 ஆண்டுகளில் கூட்டு வட்டியானது 9261 எனில், அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 8000 அமௌண்ட் டிவைடட் பை பிரின்சிபல் ஹோல் பவர் n ஈக்குவல் டு அமௌண்ட் எவ்வளவு 9261 டிவைடட் பை 8000. ஸோ 8000 கொடுத்துட்டாங்க. எத்தனை வருஷம்? 3 வருஷம். அப்போ இந்த 9261 21 × 21 × 21ன்னு போடலாம். கீழே இருக்கிறத 20 × 20 × 20ன்னு 3 டைம் போடுறேன். ஏன்னா இங்க 3 வருஷம் கொடுத்துட்டாங்க, அதனால நான் 3 டைம் மல்டிபிள் பண்றேன். அப்போ 21 டிவைடட் பை 20ன்னு போடலாம். அப்போ இது அமௌண்ட், இது பிரின்சிபல். அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா? என்ன கேட்குறாங்க? வட்டி தானே கேட்குறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்ன இருக்கும்? அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை கழிச்சா வரும், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 21ல இருந்து 20 கழிச்சோம்னா 1. இன்ட்ரெஸ்ட் 1. இன்ட்ரெஸ்ட் 1னா எப்போதுமே இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை பிரின்சிபல் ஈக்குவல் டு 100% நம்ம போடுவோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் 1%, பிரின்சிபல் எவ்வளவு? 20 ரேஷியோ 20 மடங்கு. அப்போ 20 × 100 ஈக்குவல் டு 4 20 20 5 20 1 × 5 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆப்ஷன் சி. புரியுதா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ பிரின்சிபல் 5000 ரூபாய், ஆண்டு வட்டி விகிதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, n ஈக்குவல் டு 2 ஆண்டுகள் எனில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். n ஈக்குவல் டு 2 வருஷம் அப்படின்னா நிறைய மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இப்படி தான் கேட்பாங்க. 2 வருஷம்னு மிஞ்சி போனா இப்போ குரூப் 4ல கேட்ட மாதிரி 3 வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு வச்சிடலாம். ஸோ ஃபார்முலா ஸ்கூல் புக்லயே இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. 2 வருஷத்திற்கான வேறுபாடு ஓகேங்களா? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டு ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 ஹோல் பவர் ஸ்கொயர். அதே 3 வருஷத்துக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டு ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் 2 இன்டு 3 plus r divided by 100. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மட்டும் தான் சேர்க்கணும். இந்த ஃபார்முலாஸ் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், நோட் பண்ணிக்கோ. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் 2 இயர்க்குன்னு கேட்பாங்க. இது வந்து 3 இயர்க்கு 2 டேட்டா கொடுத்துருவாங்க, ஒரு டேட்டா மட்டும் கொடுக்காம இருப்பாங்க. பிரின்சிபல் கொடுத்துருவாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, டிஃபரன்ஸ் கேட்பாங்க. இல்ல டிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க, பிரின்சிபல் கொடுத்துருவாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. இல்ல வந்து டிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, பிரின்சிபல் கேட்பாங்க. ஸோ இதே 3 பேராமீட்டர் தான் 3ல மாத்தி கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு
பிரின்சிபல் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் பிரின்சிபல். இங்கே வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளவு 5000 ரூபாய் இன்ட்டு ஆறுங்கிறது எவ்வளவு 4%, 4 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 2. ஏன்னா 2 வருஷங்கும் போது 2, அதனால இன்னொரு டைம் நான் இப்படி போட்டுக்க போறேன். ஸோ அப்போ அடிச்சேன்னா இந்த 2 0, இந்த 2 0, இந்த ஒரு 0, இந்த ஒரு 0. அப்போ இதை 2ஆல் அடிச்சேன்னா ஈ2 4, இதை 2ஆல் அடிச்சேன்னா என்ன ஆகும் I2 10. ஸோ இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் அடிக்கலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு, டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 4 பெருக்கல் 2 ஈக்குவல் டு 8 ரூபா தான் டிஃபரன்ஸா இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஃபரன்ஸ் 2 வருஷத்துக்கு கேட்கலாம் அல்லது 3 வருஷத்துக்கு கேட்கலாம். ஸோ வேணும்னா இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ செஷனை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஒரு 16-17 நிமிடங்கள் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மேக்ஸிமம் இந்த டைப் நீங்கள் மட்டும் பார்த்துட்டு போங்க, போதுமானது. ஓகேங்களா? பிசிக்காகட்டும் அப்கமிங் எக்ஸாம் எதுக்குனாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த ஏரியாவில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, போதுமானது. ஓகேங்களா? ஸோ செஷனை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற என்ன மேக்ஸ் டாப்பிக்கில், அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் அண்ட் ஒர்க் இருக்குது. நேற்று தனி வட்டி கூட்டு வட்டி, நேற்று தனி வட்டி, இன்னைக்கு கூட்டு வட்டி, நாளைக்கு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். அந்த மாதிரி டெய்லியுமே மேக்ஸ் டாபிக், உளவியல் டாபிக், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஐ கொஸ்டின்ஸ் ஒரு 2 செட்டு கொஸ்டின்ஸ் எடுத்து வந்து சால்வ் பண்ணால் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக வீடியோஸ் இருக்க போது எல்லாருக்கும் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? வீடியோவை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.